ஓம் மகாகணபதே நமஹ. ஓம் நாராயணாய நமஹ. இன்று ஸ்லோகா எண் 79. சுவர்ணவர்ணோ ஹேமாங்கோ வராங்கஷ் சந்தனாங்கதி வீரஹா விஷமஹ சூன்யோ கிருதாஷீரச்சலச்சலஹ. சுவர்ண வர்ணக, சுவர்ண வர்ணோ சுவர்ண வர்ணக அப்படின்னு வரும். அந்த விசர்கா வரும். சுவர்ணம், வர்ணம்னா நமக்கு தமிழில் தெரியும், ரங்கங்கள், ஆங்கிலத்தில் கலர்ஸ்னு சொல்லுவாங்க, விதவிதமான வர்ணங்கள். சுங்கிறது எப்பொழுதுமே நான் சொன்னேன் உபசர்க, மங்களகரமான ஒரு வார்த்தை. சுமங்கலம் அப்படின்னு, சுசித்திரம் அப்படின்னு. சுங்கிறது அந்த வர்ணமே, சுவாமியோட வர்ணம் மங்களகரமான விதவிதமான மங்களகர வர்ணம். சுவர்ண வர்ணக, அந்த வர்ணம் உடையவர். சுவர்ண வர்ணக. நீ நம்ம எல்லாமே இந்த ரெயின்போன்னு சொல்றோம், வானவில் எல்லாம் பல விதமான வர்ணங்கள், சுமங்களமான வர்ணங்கள் சுவாமிக்கு. அதுதான் சுவர்ண வர்ணக. ஹேமாங்கஹ, ஹேம அங்கஹ, ஹேமாங்கஹ. சம்ஸ்கிருதத்தில் எப்பயும் ஒரு ஆ ப்ளஸ் ஆவாயிடும் நம்ம சேர்க்கறச்சு. அப்போ ஹேம அங்கஹ. ஹேமங்கிறது என்ன? ஹேமம், தங்கம். அங்கங்கள்லாம் தங்கமாக இருக்கான் சுவாமிக்கு, தங்க அங்கங்கள்னு வர்ணிக்கிறார் பீஷ்ம பிதாமகர். ஹேம அங்கஹ. அங்கங்கிறது நம்ம உடம்புடைய பாகங்கள், நம்ம சொல்லுவோம் அங்கம். தமிழ் வார்த்தை தான் அங்கங்கள். நம்ம தமிழில் நிறைய சொல்கிறோம், ஒரு பார்ட்டு, ஒரு 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 பகுதி, பகுதிகள்லாம். அப்போ உடம்புல உள்ள கை, முழங்கால், கால்கள், தோள்பட்டை, பாதங்கள் எல்லாமே எல்லா சுவாமியோட அங்கங்கள் ஹேமந்தான். ஹேம அங்கஹ ஏ ஹேமாங்கஹ ப்ளஸ் ஆன்னு வரும். வராங்கஹ, இந்த வரம்ங்கிறது வரம் ப்ளஸ் அங்கஹ, வரம் ப்ளஸ் அங்கஹ சொல்கிற மாதிரி வர, வரங்கிறது அ ப்ளஸ் அ, வராங்கஹன்னு வரும். இது எல்லாமே இந்த தீர்க்க சந்திகள் தான். அதனால அ ப்ளஸ் அ ஆன் ஆயிடும், ஆ ப்ளஸ் அ ஆன் ஆயிடும், அ ப்ளஸ் ஆ ஆன் ஆயிடும், ஆ ப்ளஸ் ஆவும் ஆவும் ஆயிடும். அதுதான் இது வரம் அங்கஹ. வரம்ங்கிறது எப்பொழுதுமே அழகு, அதாவது வரம் தரார் நமக்கு. நமக்கு சுவாமி வரம் கொடுப்பார், நமக்கு நல்ல வரம் கொடுப்பார். வரம்னாலே நல்லது தான், வரம் தருவார் அப்படின்னு பொழுதுவாக நம்ம சொல்லுவோம். வரானனேன்னு கூட சொல்லுவா பார்வதியை. வர ஆனனம், அழகான முகத்தோடையவள், அழகும் கூட இருக்கும் வரம்ங்கிறது வார்த்தைக்கு. அதனால வரானனேன்னு வரும் உங்களுக்கு பாருங்க. இது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வரானனேன்னு வரும். சிவன் சொல்றார் பார்வதி கிட்ட, அது வரும். வர ஆனனகங்கிறது ஃபேஸ் இல்லையா, அப்போ வரங்கிறது நல்ல அழகான அர்த்தம். இப்போ வர அங்கங்கிறது சுவாமியோட அங்கங்கள்லாம் வரம் தரக்கூடியவை, ரொம்ப அழகானவை. எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம், அழகும் எடுத்துக்கலாம். வரானனங்கிறது அழகு தான், பட் வரம்ங்கிறது எப்பவுமே உங்களுக்கு வரங்கள், பூன்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவா. அழகு, வரம் தரது எல்லாமே இப்போ சம்ஸ்கிருத சம்பாஷணத்தில் வரம் வரம், ஓகே ஓகே, வரம் வரம், நல்லது நல்லது நல்லதுன்னு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வரம் வராங்க. சந்தனாங்கதி, சந்தன அங்கதி. இந்த சந்தன தி தான் வரும் ஆக்சுவலாக. சந்தன, இந்த சுவாமியோட அங்கங்கள் எல்லாம் சந்தனத்தினால சும்மா கலகம் பண்ணப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இந்த தீங்கிற வார்த்தை கலகம் அப்படின்னு வரும் சாதாரணமாக. மூணாவது தான்னு போட்டாக்கா தி. அது எப்படியா அப்படியே சந்தனத்தை எடுத்து அப்படியே தெளிச்சு, அப்படியே தெளிச்ச மாதிரி என்ன அது சந்தனம். அவரோட அங்கங்கள்லாம் சந்தனத்தினால நறுமணம், நல்ல கந்தம், கந்தத்வாரான் தான். அப்படியே அந்த மாதிரி அவருடைய அங்கங்கள் இருக்கான். பீஷ்மர் சொல்றார் சந்தன அங்கதி, சந்தன தி, அங்கங்கள் எல்லாம் இறைச்சிருக்கு சந்தனத்துல. இந்த வீரஹா, ஹாங்கிறது எப்பயுமே நம்ம பார்த்தோம், ஹனனம், ஹனனம்ங்கிறது அழித்தல். வீரர்களை அழித்தல்னா எப்படின்னா அடுத்த வார்த்தையை நம்ம பார்க்கணும், விஷம. அடுத்த வார்த்தை அடுத்த நாமம் விஷமங்கிறது, விஷமக ஹ. வீரர்கள், அந்த வீரர்களா இருப்பான், ஆனா விஷமத்தனமா இருப்பான். விஷமத்தன அசுரர்கள், அவர்களை ஹனனம் பண்ணப்பட்டவர். வீரத்தை, வீரகன் நல்ல வீரர்கள் அல்ல. அந்த ரொம்ப எந்த துஷ்ட வீரன் வந்தாலும், பகாசுரன் வந்தாலும் சரி, ராவணன் வந்தாலும் சரி, நரகாசுரம் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் வீரன் தான். அவள்லாம் வீரமார்கள் தான். இன்னும் கோழைகள் ஓடி போறப்பட்டதில்ல, எல்லாரையும் அடிச்சு யுத்தத்துல சண்டை போடப்பட்ட வீரர்கள் தான். அந்த அந்த விஷமத்தனமான நல்ல குணம் இல்லாத வீரர்களை ஹனனம் பண்ணுவார். ஹாங்கிறது இதுதான். ஹாங்கிறது தாத்து அழித்தல், எடுத்தல்,
நீக்குதல், அந்த இடத்த விட்டு அப்படியே, அதுதான் ஹ. ஸோ வீரஹா விஷமஹ அப்படின்னு பார்த்துக்கணும். சூன்யஹ, சூன்யத்தை அவர் ஹனனம் பண்ணுவார் அப்படின்னு ஒரு அர்த்தம். சூன்யங்கிறது ஒண்ணுமே இல்லாம இருக்கிற அந்த சூன்யத்தை சுவாமி ஹனனம் பண்ணுவார். ஹா என்ன சம்ஸ்கிருதத்தில் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்னு சொல்லுவா. அதெல்லாம் வந்து சரியா வந்து அந்த இதுக்காக, ராகத்துக்காக, சந்தஸுக்காக நம்ம கவிகள்லாம் நம்ம எப்படியும் சொல்கிறோம், தமிழ்லையும் சொல்கிறோம் இல்லையா? திருமூலர் பார்த்தாலும் நிறைய இருக்கும், அந்த அடுத்த வார்த்தையும் அடுத்த லைனில் வரியில் வர வார்த்தைகள்லாம் ஒன்றா இருக்கும். அது மாதிரி சூன்ய, சூன்யத்தையும் அவர் ஹனனம் பண்ணுவார் சுவாமி. ஏன்னா சூன்யத்திலே அவர் இருக்கணும். ஒரு சூன்யங்கிறது ஒரு நிலைமை, ஒன்றுமே இல்லாத நிலைமை தான் சுவாமி. அவர் வந்து ஒரு இன்ஃபைனைட்னு சொல்ல போறச்ச, இப்போ இந்த காலத்து தத்துவ ஞானிகள்லாம் லைக் ரெனே டெக்கார்ட்டே அந்த மாதிரி எல்லாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணுமே இல்லாம தான் எல்லாம் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஏதாவது கொஞ்சம் இருந்துடுத்துன்னா அது வந்து உங்களை நீங்க வந்து அதை வந்து வர்ணிக்கலாம். அதுக்கு இவ்வளவுதான் சக்தி, அதுக்கு இவ்வளவுதான் உயரம், இவ்வளவுதான் நீளம், இவ்வளவுதான் அகலம் அப்படின்னு. அதுக்கு தான் இன்ஃபைனைட்னு போடுறாவா. அது உங்களால வர்ணிக்க முடியாது. அதே மாதிரி இந்த சூன்யத்துல இருந்தால் உலகமே வந்ததுங்கிறான் லாரன்ஸ் கிராஸ், பெரிய பெரிய தேலர், இவங்கள்லாம் டாம் கேம்பல்லாம், நசா விஞ்ஞானிகள்லாம். இந்த உலகமே சூன்யத்திலேருந்து தான் வந்தது அப்படிங்கிற, ஜீரோ, ஒன்றுமே இருக்காது. ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அப்போ ஒன்றுத்துட்டு நீங்கள் கணக்கு போடணும், அப்புறம் கணக்காயிடும். கணக்கில் வந்துடுச்சுன்னா அது வந்து இன்ஃபைனைட் இல்லை. அதுதான் அந்த சூன்யத்துக்கு பெரிய அர்த்தம். இதெல்லாம் சும்மா பீஷ்ம பிதாமர் சொல்லலை சூன்யங்கிறது. சூன்யத்தையும் ஹனனம் பண்ணப்பட்டவர், சூன்யத்திலையும் இருக்கப்பட்டவர். அவர் தான் சூன்யத்தையே பண்ணினவர்னு அர்த்தத்தில் தான் எடுத்துக்கணும். அடுத்தது கிருதாஷீஹி. கிருத்தங்கிறது எப்போதுமே நெய் தான். கிருத்தம், கிருத்தேன ஸ்வாஹா சப்தத்தே அக்னே சமிதன் அப்படி வரும். கிருத்தேன தான் ஸ்வாஹா. கிருதாசீலனா அவர் தான். உடம்பு முழுக்க அவருக்கு நெய்யும் வெண்ணையும் தான். அதுதான் இதோடைய அர்த்தம். வேற ஒரு அர்த்தமும் நம்ம வந்து தத்துவ அர்த்தத்தை அப்படின்னு எடுத்துக்கிறது இல்லை. அதாவது தத்துவ அர்த்தத்தில் எடுத்துக்கிறதுனா அவர் அப்படியே உகந்தமானவர், அப்படியே விரும்பக்கூடியவர், வெண்ணெய் முகம், அப்புறம் பால் வடியும் முகம்னு நம்ம சொல்ற மாதிரி அது சரி இருக்கலாம். அவர் மேல கிருதாஷி, கிருதாசீலினக, பாக்யசாலி, பாக்யசாலினக அப்படிலாம் சொல்றோம் தமிழ்ல. அதுதான் சம்ஸ்கிருதத்துல கிருதங்கிறது நெய், வெண்ணெய் கூட எடுத்துக்கலாம். நெய் கிருத்தங்கிறது வெண்ணெய் நெய். அது கிருத்தா ஷீலக, கிருத்தா ஷீஹின்னு போட்டிருக்கார். அவர் தான் வெண்ணெய்ன்னு எடுத்தா அவர் தான். எல்லாம் கிருஷ்ண பரமாத்மா தான் குறிக்கிறார் இந்த இடத்துங்கள நினைக்கிறேன், பீஷ்ம பிதாமகர். ஏன்னா அவர் வந்து அம்பு படுகையில படுத்துட்டு இருக்காரு இல்லையா, அதனால. அச்சலக, சலனங்கிறது போறது, அப்படியே ஆடுறது, அப்படியே திருடமா ஒரு இடத்துல ஆணி அடிச்ச மாதிரி இருக்காம அப்படியே சஞ்சலமே மனஹ கிருஷ்ண, என் மனசு அப்படியே ஆடின்னு இருக்குப்பா, அப்படியே இந்த பக்கம் சலங்கிறது போறது, ஆடுறது, இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு இடத்துல நிற்காம. இவர் அச்சலக, சுவாமி வந்து சலனம் இல்லாதவர், சஞ்சலமே மனம், சஞ்சலம் சஞ்சலம் இல்லாதவர், அங்கும் இங்கும் போகக்கூடியவர் அல்ல அப்படின்னு சொல்றார். ஆனா அடுத்த வார்த்தையை பாருங்க, சலகங்கிறார். அச்சலக சலக, அச்சலங்கிறது திருடமா ஒரு இடத்துல இருக்கப்பட்டவர். அவர் எங்கேயும் அங்கேயும் போக மாட்டார், ஆட மாட்டார். ஆடின மனசு காத்தடிக்கிற மாதிரி இந்த பக்கம் மனசு ஆடுறதோ உடம்பு ஆடுறதோ கிடையாது. ஆனா சலக, அந்த சலனத்திலையும் அவர் இருக்கார். இந்தியா அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆடுறதுலயும் அவர் இருக்கார், அதுலயும் இருக்கார், இதுலயும் இருக்கார். அதே மாதிரிதான் எக்ஸிஸ்டன்ஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ், இருத்தல் இல்லாய்மை ரெண்டுத்துலயும் இருக்கார் சுவாமின்னு ரொம்ப அழகான தத்துவங்கள்ல பீஷ்ம பிதாமகர் சொல்றார். இப்ப நான் உங்களுக்கு எண்களை சொல்லிடுறேன். 737 சுவர்ண வர்ணக, 738 ஹேமாங்க, 739 வராங்க, 740 சந்தனாங்கதி, 741 வீரஹா, 742 விஷமஹ, 743 சூன்யஹ, 744 கிருதஷீஹி, 745 அச்சலஹ, 746 சலஹ. दीर्घायुष्मान भव, दीर्घ सुमंगली भव, सर्वव्याधि निवारण प्राप्तिरस्तु, सर्वैश्वर्यम अभिवृद्धिर्भवतु, सर्वमंगलानि भवन्तु। तथास्तु तथास्तु तथास्तु।